மாதம் ஊதியம் கேட்கும்போது கொஞ்சம் குறைச்சிக்கப்பான்னு சொல்லக்கூடிய இந்த உலகம், ஒரு ஓரஞ்சாரத்தில் ஒரு ஏழை கூச்சி கூச்சி தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் வச்சுக்கிட்டு இருக்கிறான். பார்த்தாலே பாவமா இருக்குது. வயதானவன் அவன்கிட்ட போய் பேரம் பேசி அந்த 10 ரூபா இதை 5 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லிட்டு முயற்சிக்கக்கூடிய மனிதர்கள். இவன் எப்படி அளவிட முடியாத ரிஸ்க தர முடியும்? அன்பொழுக சலாம் உரைத்து உறவுகளை நெருங்கும் போது எங்க ஏதாவது கேட்டுருவானோ, கடன் கேட்டுருவானோன்னு சொல்லிட்டு காத தூரம் ஓடக்கூடிய உறவுகள். அப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா மெய்யன்பு என்பது அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும்தான். அதுல எந்த மாசும் கிடையாது, அதுல எந்த மாசும் கிடையாது, எந்த மருவும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. ஆனா நாம அந்த மாதிரி என்ன செய்யறது இல்லை, ரொம்ப பிரியப்படுறது இல்லை. அவன் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறானோ நாம அந்த அளவுக்கு பிரியப்படுறது இல்லை. முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வரும், அந்த அல்லாவின் அன்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில அனைத்தும் கிடைச்ச மாதிரி தான். அதுக்கு தான் ஒரு வசீஃபாவை உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். ஐங்கால தொழுகைக்கு பிறகு 10 முறை போதும். ஆனா அந்த 10 முறையும் கெத்தா இருக்கணும். ஆனா அந்த 10 முறையும் கெத்தா இருக்கணும். மனதால ஓதணும். மனம் நாவு 2 சேர்ந்து ஓதணும். அப்ப மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு. அப்பந்தான் வேல்யூபிளான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரப்புடைய அன்பை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு வசீஃபா தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு மூமின் தன்னிடத்தில் கேட்பதைத்தான் மிக அதிகமாக விரும்புவான். தன் ரசூலின் மூலமாக எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்ல வைத்தான். நிரந்தர உலகமான மறுமையில் மிகச்சிறந்த சகல சௌபாக்கியங்களையும், அழியக்கூடிய இந்த துனியாவிலும் அழியாத செல்வங்களையும் மகத்துவமிக்க பரக்கத்துகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நான் சொல்வேன், எல்லா நியாமத்துக்கள், எல்லா பரக்கத்துக்கள் இது அனைத்தும் கிடைப்பதை காட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை ஒரு மூமினுக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அவனால் எல்லாவற்றையுமே பெற்றுவிட முடியும். எல்லா ரஹ்மத்துக்களின் தாயாக, எல்லா பரக்கத்துக்களின் தாயாக அல்லாஹ்வின் கருணை இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவனே கிடைத்து விட்டால் உங்களுக்கு வேறு என்ன குறை வந்துவிட போகிறது சகோதரர்களே? மருத்துவமனை கஷ்டங்கள், மருந்தையை வாழ்வாக்கக்கூடிய நோய்கள், அதிலிருந்து பாதுகாப்பு, என்றும் இபாதத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அழியாத செல்வங்களை தொடர்ந்து செய்வதில் மன நிறைவு, ரிசுக்கில் செல்வத்தில் மிகச்சிறந்த அபிவிருத்தி, 4 பேருக்கு உதவக்கூடிய அளவுக்கு, தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார மேம்பாடு, மனைவி மக்கள் இவர்களுடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய காதல், பாசம், அன்பு, அதில் ஒரு குறையில்லாமை, இதுதானே சகோதரர்களே வாழ்க்கையினுடைய அனைத்தும். இது அனைத்தையுமே தருவது என்னுடைய ரப்பு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. உலகத்தில் ரிஸ்கை அளவிடாத அளவுக்கு கொடுக்க முடியுமா ஒருத்தன்? மனிதன், ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தனுக்கு ரிஸ்கை அருள்வாளிக்கணும், மனிதன்ட்டு அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. ரிஸ்கை அளவிடாம நீ கொடு, அல்லாஹ் மாதிரி கொடு அப்படின்னு சொன்னா கொடுப்பானா? ஏங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பாளி மாதம் ஊதியம் கேட்கும்போது கொஞ்சம் குறைச்சிக்கப்பான்னு சொல்லக்கூடிய இந்த உலகம், ஓரஞ்சாரத்தில் ஒரு ஏழை கூச்சி கூச்சி தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் வச்சுக்கிட்டு இருக்கிறான். பார்த்தாலே பாவமா இருக்குது. வயதானவன் அவன்கிட்ட போய் 10 ரூபா தக்காளி 10 ரூபா வெண்டைக்காயில பேரம் பேசி அந்த 10 ரூபா இதை 5 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லிட்டு முயற்சிக்கக்கூடிய மனிதர்கள். இவன் எப்படி அளவிட முடியாத ரிஸ்க தர முடியும்? அன்பொழுக சலாம் உரைத்து உறவுகளை நெருங்கும் போது எங்க ஏதாவது கேட்டுருவானோ, கடன் கேட்டுருவானோன்னு சொல்லிட்டு காத தூரம் ஓடக்கூடிய உறவுகள். அப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா மெய்யன்பு என்பது அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும்தான். அதுல எந்த மாசும் கிடையாது, அதுல எந்த மாசும் கிடையாது, எந்த மருவும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. ஆனா நாம அந்த மாதிரி என்ன செய்யறது இல்லை, ரொம்ப பிரியப்படுறது இல்லை. அவன் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறானோ நாம அந்த அளவுக்கு பிரியப்படுறது இல்லை. முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வரும், அல்லாஹு அக்பர். தடவை யுத்த கைதிகள், போர் கைதிகள் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று காணாம போயிடும். அதை பெத்த தாய் அங்கேயும் அலைவா, எங்கேயுமே குழந்தை தென்படாது. பித்து பிடிச்ச மாதிரி, சித்தபிரம பிடிச்ச மாதிரி அலைவா. கடைசியில் ஒரு இடத்துல குழந்தை கிடைச்சிரும். அந்த குழந்தையை எடுப்பா, முத்தமலை பொழிவா. ஒரு ஜனத்திரளுக்கு மத்தியில் இருக்கிறோன்ற அந்த இலக்கணமே தெரியாம
ஓரமா போய் என்ன செய்வான்னு சொன்னா பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நெகிழ்ச்சி அடைந்து அப்படியே ஸ்தம்பிச்சிருப்பாங்க. அப்ப ரசூல் சொல்லுவாங்க, இந்த தாய் நெருப்புல குழந்தையை தூக்கி எரிவாளான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொஞ்ச நேரம் காணா போயிட்டே கொய்யோ முறையோன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தட்டழிஞ்சவ எப்படி நெருப்புல எரிவா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்பாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த தாயை விட 70 மடங்கு மேலான ரப்புல் ஆலமீன் நரகத்துல தூக்கி எரிவானா நம்மள? தாயை விட மேலான ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாள்ல ஒரு தன்னை நம்பிய மூமினை தூக்கி எரிவானான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியே ஸ்தம்பிச்சு பார்ப்பாங்க சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா ரொம்ப இரக்கம் உள்ளவன். அவன் தண்டிக்க நினைச்சான்னு சொன்ன அந்த உலகத்துல ஒரு உயிர் மிஞ்சாது. தொழுகை விட்டவன் எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்? ஒரு வக்து தொழுகை, 2 வக்து தொழுகையா? பிறந்ததுல இருந்தே தொழாத பயிலாம் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோட சரி, அது கூட சொன்னானே என்ன கூட தெரியல. முஸ்லீமா பிறந்திருப்பான், முஸ்லீம் தாய் தப்பனுக்கு பிறந்திருப்பான், இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை. வெறும் ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க சில பேர். பெருனா கொத்துபா எப்போ வரும் அப்ப பார்த்துக்கலாம் அல்லாஹ்வ அப்படின்னு வாழக்கூடியவன். அப்ப தண்டிக்க நினைத்தால் ஒரு உயிர் கூட மிஞ்சாது. அந்த ரப்பின் திருக்கருணை, அந்த ரப்பின் திரு பொருத்தம், அவனுடைய நெருக்கம் கண்டிப்பாக வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணுமா வேணாமா? ஐங்கால தொழுகையை விடாதீங்க. ஐங்கால தொழுகையில் அந்த லவ்வை தேடுங்க. திக்ர்ல அந்த ஆண்டவனின் அன்பை தேடுங்க. தான தர்மங்கள்ல அந்த அல்லாவின் அன்பை தேடுங்க. அந்த அல்லாவின் அன்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில அனைத்தும் கிடைச்ச மாதிரி தான். அதுக்கு தான் ஒரு வசீஃபாவை உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். ஐங்கால தொழுகைக்கு பிறகு 10 முறை போதும். ஆனா அந்த 10 முறையும் கெத்தா இருக்கணும். மனதால ஓதணும். மனம் நாவு 2 சேர்ந்து ஓதணும். அப்ப மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு. அப்பந்தான் வேல்யூபிளான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரப்புடைய அன்பை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு வசீஃபா தான் இன்ன ரப்பி கரீபும் முஜீப். எங்க சொல்லுங்க, இன்ன ரப்பி கரீபும் முஜீப். திரும்பவும் சொல்றேன், இன்ன ரப்பி கரீபும் முஜீப். இந்த வார்த்தையை 11 முறை தொழுக முடிஞ்ச உடனே தஸ்பீஹாத், உங்களுடைய தஸ்பீஹாத்துல இதை கொஞ்சம் முக்கியமான தஸ்பீஹா வைத்து, உன் அன்பை எனக்கு கொடுத்துரு இறைவா, உன் அன்பை எனக்கு கொடுத்துரு இறைவா, எனக்கு எல்லா பரக்கத்தையும் சேர்த்து கொடுத்துரு இறைவான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அன்பை கேட்கும்போது எல்லா பரக்கத்தும் சேர்ந்து வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.